சார் இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டாக ப்ராசஸ் போகாம எஃப்ஏடின்னு போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க சார். அப்படின்னா என்ன சார்? இப்போ உங்கள் கொஸ்டின் வந்து எஃப்ஏடி இது வந்து இதோடைய எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம் வந்து ஃபர்தர் ஆக்ஷன் ட்ராப்ட். ஃபர்தர் ஆக்ஷன் ட்ராப்ட் அதாவது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலை. எது மேலே மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா, இப்போ நீங்கள் சொன்னது எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்து, ஒரு பெருங்குற்றம் நடந்து, நீங்கள் போய் தகவல் சொல்லிட்டீங்க, எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆருக்கு அப்புறம் வழக்கம் போல் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. ஸோ இன்வெஸ்டிகேஷனில் விசாரணையில் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக அதை பற்றி விசாரிக்கையில் போதுமான ஆதாரம் இல்லை. அவங்க இந்த எஃப்ஐஆரில் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த குற்றத்தை பற்றி, அந்த நிகழ்வை பற்றி, குற்ற நிகழ்வை பற்றி தீர விசாரிக்கும் போது கோர்ட்டில் கொண்டு போய் நிரூபிக்கக்கூடிய போதுமான சாட்சியோ ஆவணமோ அவங்களுக்கு இல்லை. அப்போ அதை கொண்டு போயிட்டு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி அந்த அக்யூஸ்டை வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஃபர்தர் எவிடன்ஸ் வந்து இல்லை. அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனில் எவிடன்ஸே இல்லை. எவிடன்ஸ்னால் என்ன? ஒன்று டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சாட்சியாக இருக்கலாம். அப்போ இந்த டாக்குமெண்ட்டோ விட்னஸோ இல்லாத போது ஃபர்தர் ஆக்ஷன் ட்ராப்ட்னு கோர்ட்டுக்கு ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட்டை அனுப்பலாம். இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த அவங்களே ஆக்ஷன் எடுக்க வேணாம், நாங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கிறோம் கம்ப்ளைண்ட்டை அப்படின்னா, இந்த ரெண்டு காரணத்தினால ஃபர்தர் ஆக்ஷன் ட்ராப்ட் வரும். இப்போ இந்த ஃபர்தர் ஆக்ஷன் ட்ராப்டை வந்து கோர்ட்டில் ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட்டாக போட்டு எஃப்ஐஆர் வந்து சார்ஜ் ஷீட் ஆகாது, கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க.